வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, திமுக கனவை கரைத்த கருத்து கணிப்புகள் குஷியில் அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே இந்த கருத்து கணிப்பை பார்த்த உடனே மிகவும் குஷி ஆயிட்டாரு. உழைப்பதற்கான பலன் நமக்கு கை மேலே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏம்பா நேத்தான ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் பேசுகிறவங்க யார்? நம்முடன் இருக்கக்கூடிய கோலாகல சீனிவாசு, ஜேசிவி ஸ்ரீராம் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் அதிமுக ஆதரவாளர்கள். அந்த கருத்து கணிப்பை ஒருவேளை பொதுமக்கள் நம்பாம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு முன்னணி ஊடகமானது கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுகின்ற பொழுது நம்ம கோலாகல சீனிவாஸ், ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பை விட இந்த கருத்து கணிப்பு அதிகமான நம்பிக்கையை தரும் இல்லையா? அதனால தான் அடுத்தடுத்து 2 ஊடகங்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பு திமுகவுடைய தூக்கத்தையே கலைத்திருக்கிறது. ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்த திமுகவுக்கு மரண அடி விழுந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பை ஏன் அவ்வளோ அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகம் உண்மையாகவே திமுகவுடைய கனவை கலைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நான் விளக்குறேன். ரெண்டாவது, எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஊடகம், அந்த ஊடகமும் அடுத்து வருகின்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி என்று கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் சொல்ல போகிறேன். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு பனையூர் பண்ணையார் நம்ம விஜய் அவர்கள். அவருடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்க போகுது என்ற விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா சென்னை பெரம்பூரில் தான் விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாராம். அதற்காக அங்கே வீடும் பார்க்குறாராம். ஒருவேளை அவர் ஈசிஆரில் இருக்கிறாரு, பெரம்பூருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் பெரம்பூர்லேயே வீடு வாங்கிட்டு அந்த தொகுதியிலே அவர் போட்டியிட போகிறாரா, ஏன் அந்த தொகுதியை குறி வச்சார் அப்படின்ற விஷயத்தையும் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. இப்போது CNN நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி எடுத்து விட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பை பார்க்கலாமே. இப்போது அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் 106 தொகுதியிலிருந்து 116 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் 113 தொகுதியிலிருந்து 123 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியிலிருந்து 4 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அதிமுக பொறுத்த வரைக்கும் 106 தொகுதியிலிருந்து 116 தொகுதிகள் தானே வெற்றி பெறும். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் 113லிருந்து 123 அல்லவா? அப்போ அந்த கூட்டணியே பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெறதுனால அவங்க தானே ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த கருத்து கணிப்பு திமுகவுடைய கனவை சிதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், வேட்பாளர் தேர்வின் போது நம்ம முதலமைச்சர் ஒரு வார்த்தையை விட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? பணம் வச்சிருக்கானா அவனுக்கு 3வது இடம், அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கின்றானா அவனுக்கு 2ஆம் இடம், கட்சிக்கு விசுவாசமா இருக்கானா அவனுக்கு தாண்டா முதலிடம் அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இப்போ திமுகவில் நிற்கிறவங்க அத்தனை பேரும் கொள்கை குன்று என்று சொல்லிட முடியாது. திமுகவுடன் இணைந்திருக்கக்கூடிய 24 கட்சிகளும் திமுக விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 4 கட்சியை சமாதானப்படுத்தலாம். ஆனா 24 கட்சியை திமுகவால் சமாதானப்படுத்த முடியுமா? திமுகவையே முடக்கி விட்டு அவங்க கட்சியிலிருந்தே 10 பேரை இழுப்பாங்க பாஜகவினர். திமுகவால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அதனால் கூட்டணியுடன் ஒரு 180 தொகுதி ஜெயிச்சு போடணும், அப்படி இல்லையா ஒரு 150 தொகுதியாவது கூட்டணியுடன் ஜெயிச்சு போடணும் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணம். அது மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 100 தாண்டக்கூடாது, 100க்குள்ளே இருக்கணும். 100க்கு மேலே வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு பாஜக ஆட்டத்தை நம்மளால் அடக்க முடியாது. ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. யாரை வேண்டுமானாலும் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கலாம். அதிலும் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியாக அதிமுக வெற்றி பெற்று விட்டால் முதல்ல அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கூடிய அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொல்லுவாங்க. அது சட்டப்படி செல்லும். அதனால பெரும்பான்மைக்கு ஹோட்டல் டீலிங் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த குதிரை பேரம் எல்லாம் ஜோரா நடக்கும். அதனால தான் வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கனவையை சிதைத்து இருக்கிறது. இந்த CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அம்பானி குழுமமாகவே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் யாரா வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது அண்ணா அறிவாலயத்தினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் தான் வேலை பார்க்குறாரு. திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்
அவர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாருன்னு வச்சுங்களேன், போலியான ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட மாட்டார். அதனால் அவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு திமுக வயிற்றில் புளியை கரைக்கிறதுங்க. அதனால் எந்தெந்த மண்டலத்தில் திமுக எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? முதல்ல சென்னை மண்டலத்தில் மொத்தம் 37 தொகுதிகள் இருக்குதுங்க. அதில் திமுக பொறுத்த வரைக்கும் 23லிருந்து 25 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 9 தொகுதிகள், அதிகபட்சம் 11 தொகுதிகள். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 4 தொகுதிகள் வெற்றி பெறுவார் அப்படின்ற கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை 2021. ஆனால் இந்த முறை குறைந்தபட்சம் 9 தொகுதி வெற்றி பெறுவாங்க. அதுவே திமுகவுக்கு பேர் அதிர்ச்சி தான். அதுக்கப்புறம் வடக்கு மண்டலம் சொல்லவே தேவையில்லை. அதிமுகவும் பாமகவும் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய இடம். 2021 அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதிமுக தான் வெயிட்டு. ஆனால் இன்னைக்கு வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய திமுகவை கருவறுக்க வேண்டும் என்று வன்னியர்கள் நினைக்கின்றார்கள். ரெண்டாவது, அவங்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு கட்சியை ரெண்டா உடைச்சிட்டாங்க அப்படின்ற வெறியும் இருக்குது. அதனால இந்த 2 வெறியும் வன்னியர்கள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால திமுகவை பார்த்தாவோ, திமுக கூட்டணியை பார்த்தாவோ 8 காத தூரம் ஓடுவாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டில் மட்டும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அன்னைக்கு என்னை கேள்வி கேளுங்க, ஏன்டா டேய் வடக்கு மண்டலத்தில் திமுக வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆனால் இத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்காடா, பணத்தை வாங்கி போட்டாங்களாடான்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக போடவே மாட்டானுங்க. ஏன்? அந்த அளவுக்கு வன்னியருடைய மனத்தை திமுக புண்படுத்தியிருக்கிறது. டாக்டர் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் பிரித்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜி.கே. மணியும் அருள் எம்எல்ஏ அவர்கள் தான். இந்த 2 பேரையும் கைப்பாவையை வச்சுக்கிட்டு திமுக வன்னியர்களுக்கும் அந்த கட்சிக்கும் துரோகம் இழைத்து விட்டது. ஸோ இது அன்புமணிக்கு மட்டும் காயம் அல்ல, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டங்களில் இந்த கருத்து கணிப்பையும் தாண்டி இன்னும் படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு மாவட்டத்தில் 52 தொகுதிகள் இருக்குது. அதில் திமுக 22லிருந்து 30 தொகுதிகள் வெற்றி பெறும். அதிமுக பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 30 தொகுதி, அதிகபட்சம் 32 தொகுதி. எப்போதும் திமுகவுக்கு கை கொடுப்பது சென்னை மற்றும் வடக்கு மண்டலம், அதுக்கு பிறகு டெல்டா மண்டலம். இதுதான் கை கொடுக்கும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த முறை 22 தொகுதிகள் கூட வடக்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெறாது. அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் டெல்டா மண்டலம், இந்த முறை அந்த இடத்துல விஜய் அவர்கள் வாக்கை பிரிக்கிறாரு அப்படின்ற கருத்து கணிப்பு இவங்ககிட்டே வந்திருக்குது. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோலாகல சீனிவாசு மற்றும் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் 2 பேரும் கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது கூட டெல்டா மண்டலத்தில் விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிக்கிறாரு. ஆனால் முன்னணி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதிக்கு போகாமல் நகரப்பகுதியிலே கருத்து கணிப்பு எடுப்பதனால விஜய் எங்கெல்லாம் வாக்கு பிரிக்கிறாரு, எப்படி வாக்கு பிரிக்கிறார் என்ற விஷயமான தெரியாமையே அவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால் இன்னைக்கு CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி டெல்டா மண்டலத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் 26லிருந்து 28 தொகுதிகள் வெற்றி பெறும், அதிமுக 9லிருந்து 11 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலும் அதே அளவு தான், டெல்டாவிலும் அதே அளவு தான் அதிமுக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 2 மண்டலத்திலையும் நிச்சயமாக இன்னும் கூடுதலாக வாக்கு பெறுவதற்கும் கூடுதலாக தொகுதி பெறுவதற்கும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயால் அதிமுகவுக்கு பெரிய லாபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, மேற்கு மண்டலம் இது அதிமுக கோட்டை தான். இந்த முறை பாஜக சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு அந்த இடத்துல அதிகப்படியான தொகுதியும் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த முறை பாஜக பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்திலேயாவது சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் என்பதனால மேற்கு மண்டலத்திலும் சரி தெற்கு மண்டலத்திலும் சரி தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் 50 தொகுதி இருக்கிறது. அதில் திமுக கூட்டணி 11 இடங்களும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 13 இடங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 36லிருந்து 38 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெஸ்ட் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கொஞ்சம் ஏறி இருக்குது கிராஃபு, அதிமுக கிராஃப் கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஆனால் கள நிலவரம் என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியல. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஸோ நிச்சயமாக கொங்கு மண்டலத்தை முழுவதும் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்குவார். பிரச்சாரம் தீவிரமாக இருக்கும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் தென் மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் ரொம்ப அதிகம். அதனால் இந்த கருத்து கணிப்பை விட கொங்கு மண்டலமானது திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பேர் இடியை தரும். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு இன்ப அதிர்ச்சியை தரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிறகு சவுத்து, அந்த இடத்துல அதிமுகவுடன் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருப்பதனால இங்கே வந்திருக்கின்ற எண்ணிக்கையை விட கூடுதலாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 58 தொகுதிகள் தெற்கில் இருக்குது. அதில் 35 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக
அதிமுக பொறுத்த வரைக்கும் 22லிருந்து 24 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. தென் மண்டலத்தில் தவேகா 2 தொகுதி அதிகபட்சம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் சரி தவேகாவுக்கு 4 இடங்கள் தான். இதுதான் CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணி, அப்புறம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெறப்போகின்ற தொகுதியுடைய எண்ணிக்கை மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அதிமுக 106லிருந்து 116 தொகுதிகள், திமுக பொறுத்த வரைக்கும் 113லிருந்து 123 தொகுதிகள் வெற்றி பெறுகிறது. நிச்சயமா தேர்தலுக்கு பிறகான ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பார்க்கலாம். இது CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி எடுத்த கருத்து கணிப்பு சொன்னோம் இல்லையா. இந்த கருத்து கணிப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அடுத்து வருகின்ற கருத்து கணிப்பு எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அக்னி நியூஸ் ஏஜென்சி எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களை நான் நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தேன். அதே மாதிரி 2024 தமிழகத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுவும் நடந்திருக்குது. அதே மாதிரி ஓல் இந்தியாவில் பாஜக எவ்வளோ வெற்றி பெறும் என்ற விஷயத்த சொன்னாங்க பாருங்க, எக்ஸாக்டில் சரியாக கணிச்சிருந்தாங்க. ஏன்னா மற்ற ஊடகம் அத்தனையும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, பாஜக கூட்டணி 345, 349, 412, 409 இப்படி எண்ணிக்கையை போட்டிருந்தாங்க முன்னணி தொலைக்காட்சிகள் எல்லாம். ஆனால் அக்னி நியூஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக 249 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுலேயும் 237லிருந்து 249 தொகுதிகளுக்குள்ள தான் அவங்க வெற்றி பெறுவார்கள் தனித்து அப்படின்னு சரியாக போட்டிருந்தாங்க. இரண்டாவது கூட்டணியுடன் பார்த்தீங்கன்னா 292 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அக்னி நியூஸ் ஏஜென்சி சரியாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சரியாகவே பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்தது. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி 2 தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஆனால் அக்னி நியூஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறாது. ரெண்டாவது பாண்டிச்சேரியில் திமுக கூட்டணி ஆட்சியில் இல்லை, ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அங்கே பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அந்த இடத்துல திமுக கூட்டணி வெற்றி பெறுது. ஆனால் இந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் சொன்னாங்க பாண்டிச்சேரியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே பழிச்சதுங்க. சரிங்க, இப்போ சொல்லுப்பா, அக்னி நியூஸ் ஏஜென்சி ஆனது எவ்வளோதான் வெற்றி பெறுமா திமுக அப்படின்னு சொல்லுகின்ற போது, திமுக பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் ரொம்ப கேவலமாக வாக்குப்பதிவுகள் நடந்தாலும் மக்கள் திமுக வேண்டாம் என்று வெறுப்பில் கூட ஓட்டு போட்டால் கூட திமுக கூட்டணி 180 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறது அதிமுகவுக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற மாட்டார், அவரு கூட வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு அக்னி நியூஸ் ஏஜென்சி ANS பார்த்தீங்கன்னா செய்தி எடுத்து வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 44.9% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக கூட்டணி 38.5% வாக்குகள் பெறுகிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் 9.7% வாக்குகளை பெறுகின்றார். சீமானை பொறுத்த வரைக்கும் 4.8% வாக்குகளை பெறுகின்றார். ஸோ இந்த அக்னி நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்து பிரகாரம் திமுக அசைக்க முடியாத இடத்துல போய் நிற்குது. அதனுடைய கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு 180 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. இது கள நிலவரமா என்று கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து இன்றைய தேர்தல் நிலவரத்தை வச்சு பார்க்கும்போதும் அதே மாதிரி அரசியல் களத்தில் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போதும், இரண்டாவது 5000 ரூபாய் கொடுத்ததும் அது மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் இது அக்னி நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய விவரம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் குஷியில் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியும் குஷியில் இருக்கலாம். ஏன் தெரியுமா? விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அழிச்சிடுவார், அவருடைய கூட்டணிகளை ஓய்ச்சிடுவார், 2ஆம் இடம் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் 9.7% வாக்குகள் தான் வாங்க போகிறார். ஒரு மாற்று சக்தியாக களத்துக்கு வந்தவர் அரசியல் களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார். விசில் வெறும் சத்தம் தான், அதை தாண்டி பெரிய அழுத்தம் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவுடைய பர்பஷன் சொல்லுவாங்க இல்லையா, என்னது ஒரு கருத்து உருவாக்கம். அந்த கருத்து உருவாக்கத்தில் தமிழகம் முழுவதும் முன்னணியில் நிற்கிறது பெரிய கூட்டணி. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மாதம் 1000 ரூபாய் போடுறாங்க, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், படிக்கிற ஆண்களுக்கு 1000 ரூபாய் ஏன்னா கையில் வாங்குறாங்க, புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரியான பலன்கள் நிறைய பேரை போய் சேர்றதுனால நிச்சயமாக அந்த தாக்கமானது திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அக்னி நியூஸ் ஏஜென்சி ஆனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. களத்தில் எப்படி இருக்குது சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் களத்தில் போய் பார்த்தேங்க.
எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் தெரியுமா, முதல் இடத்துல திமுக, 2வது இடத்துல அதிமுக, 3வது இடத்துல விஜய். ஆனால் ஒரு மிராக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா, விஜயை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதரவு வாக்குகளையும் பிரிக்கிறாரு, எதிர்ப்பான வாக்குகளையும் பிரிக்கிறார். ஒருவேளை விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை அதிகமாக பிரிச்சாருன்னா அதிமுக கூடுதல் இடம் பெற்று ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவே விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவு வாக்குகளையும் எதிர்ப்பு வாக்குகளையும் சரிசமமாக பிரித்தார் என்றால் ஏஎன்எஸ் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி 180, அதிமுக கூட்டணி மீதி எல்லாமும். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கூட கிடையாது. சீமானை பொறுத்த வரைக்கும் 2.1% வாக்குகள் தான் வாங்க போறாரு கடைசியில். அதனால இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் முன்னணி ஊடகம் எடுத்து வெளியிட்டிருப்பதனாலும், 2வது திமுக சார்பு ஊடகமே இந்த கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிட்டிருப்பதனாலும் நிச்சயமாக இதை நம்பலாம். எனக்கு தெரிந்து CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு போலவே ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்பது அதிமுக என்று வேற யாருமே இல்லைங்க. ஸோ நியூஸ் 18 CNN எடுத்து வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு போல வருமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.